ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அத்தனை யுகங்களிலேயும் பகவானுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய திவ்ய தேசம் இன்றைய அனுபவம். கிருதயுகத்தில் பிரம்மாவினுடைய புதல்வனாலும், திரேதாயுகத்தில் பிருத்து மகாராஜாவாலேயும், துவாபர யுகத்தில் அம்பரீஷனாலேயும், கலியுகத்திலே புரூர்வ மன்னராலேயும் ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான். பாண்டிய மன்னனுக்கு பரதெய்வம் யார் அப்படின்னு ஏற்பட்ட சந்தேகத்தை பெரியாழ்வார் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே, அருளாலே, தூண்டுதலாலே எம்பெருமான் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு நிலைநாட்ட பொற்கிழி கீழே தாழ்ந்து வந்தது. பெரியாழ்வாரை மன்னன் யானையின் மேலே ஏற்றி ஊர்வலம் போக ஆகாசத்திலே பகவான் தோன்றினான். ஆழ்வார் யானை மேல் இருக்கக்கூடிய மணியை எடுத்து பகவான் மேல் யாருடைய கண்திஷ்டியும் பட்டுவிடக்கூடாது, எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் யாராலேயும் எப்பொழுதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானே உமக்கு பல்லாண்டு, உம்முடைய திருமார்பிலே வாழ்கின்ற திருமகளுக்கு பல்லாண்டு, உம்முடைய பரிகரங்கள் ஆயுதங்களான சக்கரம், சங்கு மற்றும் அத்தனைக்கும் பல்லாண்டு, உம்முடைய அடியவர்களுக்கு பல்லாண்டுன்னு பல்லாண்டு பாடினார். அப்படி 4000 திவ்ய பிரபந்தத்திலே திருப்பல்லாண்டு அவதரித்த திவ்ய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம்னு சொல்லலாம். வேதங்களுக்கு பிரணவம் போலே தமிழ் மறைகளுக்கு முதலிடம் திருப்பல்லாண்டு அப்படின்னு அரிய இந்த பிரபந்தத்தை பெரியாழ்வார் திருநாவிலிருந்து அவதரித்த ஏற்றம் பெற்ற பெருமை இந்த திவ்ய தேசத்துக்கு மாத்திரமே உண்டு. விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாராக ஏற்றம் பெற்றதும் இந்த ஊரிலேதான். பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மாமுனிகளும் உபதேச ரத்ன மாலையிலே காட்டுறார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே திருப்பல்லாண்டு அப்படிங்கிற தமிழ் அமுதம் பெருகியது தமிழுக்கே கிடைத்த தனிச்சிறப்புன்னு நாம் கொண்டாடலாம். ஏன்னா இங்கு நடந்த சமய சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய பேரவை, அத்தனை பேர் சேர்ந்திருக்கக்கூடிய அவையிலே நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சீரிய கொள்கை திருட விஸ்வாசத்தோடும் எம்பெருமானுடைய அருளாலேயும் பெரியாழ்வாரினுடைய அருள் ஆற்றல், சொல்லாற்றல் அத்தனையும் நிலைநாற்ற பெற்றது. அந்த வைபவம் இன்றும் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். மூலஸ்தானத்தில் எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்திலே விளங்கினாலும் கூட அஷ்டாங்க விமானத்தினுடைய முதல் தளத்தில் பள்ளி கொண்ட திருக்கோலம், 2ஆம் தளத்திலே நின்ற திருக்கோலத்திலே எம்பெருமான் சேவை சாதிப்பதுங்கிறது மிக அரிய காட்சி. மூலவர் கூடல் அழகர் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் வியூக சுந்தரராஜன் என்று வடமொழியிலே எம்பெருமானுக்கு திருநாமம். கூடல் அழகராய் மதுரவல்லி தாயார் தனிச்சந்நிதியாக, வகுளவல்லி, வரகுணவல்லி, மரகதவல்லி என்ற திருநாமங்களோடும், ஹேம புஷ்கரணி, சக்கர தீர்த்தம், கிருத்தமாலா, வைகையாறுன்னு தீர்த்தங்களுக்கு பெயர். அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே எம்பெருமான் பிருகுமுனிவர், சௌனகாதி மாமுனிவர்கள் பெரியாழ்வாருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கிறான். திருமங்கையாழ்வாராலேயும் திருமழிசையாழ்வாராலேயும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எம்பெருமான் 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம். ஒருவர் பாடிய திருக்கூடல் அப்படிங்கிற ஏற்றம். திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரம் தனித்த நிலையிலே உறையூருக்காக பாடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. திருநாகை அப்படிங்கிற திவ்ய தேசத்து எம்பெருமானை பாட வந்தார் ஆழ்வார். பெண் தன்மையை பெற்று நாயகி பாவத்தில் பரகால நாயகியாக
நாகை எம்பெருமானினுடைய வடிவழகில் தன்னை மறந்து எம்பெருமானை நாகை அழகியார் அப்படின்னு குறிப்பிட்டு அவரது வடிவழகை வியந்து அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு 10 பாசுரங்களால் வியந்து பாடும் பொழுதோ 5ஆம் பாசுரத்தில் கோழி என்ற பெயர் பெற்ற உறையூர் திவ்யதேசம் அழகிய மணவாளனும் கூடல் நகர் பெருமானும் அவரது இதயத்திலே தோன்ற அந்த இரு எம்பெருமான்களும் இந்த பாசுரத்தில் இடம் பெற்றார்கள். நாகை சுந்தரராஜ பெருமானை நினைத்து இவர் மலை போன்ற அழகிய தோள்களை கொண்டவனே, இப்படி இவரை நாம் இதுவரை அறிந்ததே இல்லையே, இவர் திருமேனி நிறத்திலே பார்த்தா பெரும் கடலுடைய நிறம் போலே இருக்கு. சரி, ஒரு கையில் கடுமையான சக்கரத்தையும் மற்றொரு கையிலே சங்கையும் ஏந்தி கொண்டு நிற்பவராக இருக்கார். இவர் பல்லாண்டு வாழ்கன்னு பல்லாண்டு பல்லாண்டுன்னு இவருடைய அழகை கண்டு அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய சிந்தனையில் திருக்கோழியூர் முன்னே வந்து தோன்றியது. கூடல் என்கின்ற திவ்ய தேசமும் தோன்றவே அந்த 2 எம்பெருமான்களையும் குறிப்பிட்டு நாகை பெருமாள் மேற்கண்ட 2 திவ்ய தேசங்களிலே நிலைத்து வாழும் எம்பெருமான்களையும் அழகிலே ஒத்து விளங்குகின்றார். அப்படிங்கிறதுனால கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் அப்படின்னு பாசுரத்தில் சொல்கிறார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர், குன்னமன்ன பாழியந்தோளும் ஓர் 4 பண்டிவர் தம்மை கண்டறியோம். இதுக்கு முன்னே இவரை பார்த்ததே இல்லையே, இவருடைய தோள்களினுடைய அழகை பார்த்தாலும் இவர் யாருன்னு தெரியவில்லையே. வாழியரோ இவர் வண்ணம் என்னில், சரி இவருடைய திருமேனி நிறத்தை பார்த்தால் எப்படி இருக்குன்னா மாகடல் போன்று உளர், பெரும் கருங்கடல் நிறத்தை ஒத்திருக்கார். கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி கடுமையான சக்கராயுதம் என அடியவர்களை ரட்சிப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார். அதனாலே வெய்ய ஆழி ஒரு கையில் ஏந்தி இருக்கார், ஓர் சங்கு பற்றி மற்றொரு கையில் சங்கு பற்றி கொண்டிருக்கார். அச்சோ ஒருவர் அழகியவா, இப்படியும் ஒரு அழகா அப்படின்னு ஆக நாகை எம்பெருமான் இந்த எம்பெருமான்களை அழகிலே ஒத்து விளங்குகின்றார் அப்படின்னு சேர்த்து சொல்கிறார். பிள்ளைபெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதி பாடலிலே வாழ்விப்பான் என்னமோ வல்வினையில் இன்னமென்னை ஆழ்விப்பான் என்னமோ அகுது அறியின் தாழ்விலா பாடழ கார்புதுவை பட்டர்பிரான் கொண்டாடும் கூடலழகா நின் குறிப்புன்னு சொல்கிறார். குறைவில்லாத தமிழ் பாசுரங்களை கொண்டு பெரியாழ்வாராலே போற்றப்பெறும் திருக்கூடல் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் அழகனே, கூடல் அழகான்னு குறிப்பிடுறார். அதனால தான் திருநாகை எம்பெருமான் அச்சோ ஒருவர் அழகியவான்னு சொல்லும் பொழுது இந்த 2 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களும் அழகில் ஒத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வாருக்கு தோன்றியது. அப்போ கூடல் அழகா, உன்னுடைய திருவுள்ள கருத்து, நின் குறிப்பு என்ன? அடியேனை நல்ல வாழ்விலே நிலை நிறுத்துவதா, வாழ்விப்பா என்னமோ, அல்லது வல்வினையில் இன்னமென்னை ஆழ்விப்பான் என்னமோ, கொடிய வினைகளிலே ஆழ்ந்து கிடக்கச் செய்வதா என்பதை நான் அறியாமல் இருக்கேன், அகுது அறியேன் என்று தன்னுடைய நிலையை பற்றி வருந்தி சொல்கிறார். வாழ்விக்கப் போகிறாயா அப்படின்னா என்னது? உன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்ச்சியை கொடுக்க போகிறாயா? உன்னுடைய அடியார்களோடு சேர்ந்திருந்து, அடியார் குழாங்களோடு சேர்ந்திருந்து உமக்கு பல்லாண்டு பாடும் மங்களாசாசனம் செய்யும்படியான வாழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகிறாயா? அல்லது இன்னும் என்னை இந்த உடம்போடு கொடிய இந்த சம்சாரத்தில் பிறவி என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்திருக்கும்படியான ஒரு நிலையிலே தள்ளிவிடப் போகிறாயா? உன்னுடைய திருவுள்ள கருத்து என்பது என்ன என்பதை நான் அறியேன் எம்பெருமானே, நீ ஒருவனே அறிவாய். உம்முடைய அருளை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய அருளை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். நாமும் ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு எம்பெருமானுடைய கூடல் அழகனுடைய திருவுள்ள குறிப்பை நோக்கி கொண்டு இருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.